நைட்டு தூக்கம் முக்கியம். பியூட்டி ஸ்லீப்னு அதுக்கு பேர் வச்சுருக்கிறாங்க. ஸோ இரவு நேரத்தில் சுத்தமாக ஒரு லைட்டே இல்லாத ஒரு இடத்துல ஸ்கின் விட்டமின் டி ப்ரொடியூஸ் பண்ணுது இல்லையா, அப்போ லைட்டை சென்ஸ் பண்ணும் இல்லையா. ஸோ லைட்டை சென்ஸ் பண்ணாத அளவுக்கு லைட் இல்லாத ஒரு இடத்துல நீங்கள் ஒரு 7 மணி நேரம் இல்லை 6 மணி நேரம் வச்சு தூங்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓவரால் ஹெல்த்துக்கு, ஸ்கின்னுக்கு மட்டும் கிடையாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஃபோனை பார்த்தீங்கன்னா அது லைட் அடிக்குது, அது லைட்டு ஸ்கின்னில் மட்டும் நேராக கண்ணிலே அடிக்குது. அப்போ நீங்கள் ஒரு 10 மணிக்கு மேலே ஃபோனை பார்க்குறது உங்கள் ஸ்லீப்பை டிஸ்டர்ப் பண்ணும். பகலில் ஃபுல்லாக லைட் இருக்கும், நைட்டும் நீங்கள் லைட் வச்சுட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் எப்படி ஸ்லீப் ஒழுங்காக இருக்கும், ஸ்லீப் குவாலிட்டி இருக்காது. வயசு கம்மியாக இருக்கும்போது ஸ்டெம் செல் ஆக்டிவாக இருக்கும்போது இந்த டேமேஜ் எல்லாம் ரிப்பேர் பண்ணிட்டே வரும், சீக்கிரமே வயசாயிரும். அந்த ஸ்டெம் செல் டிப்ளீட் ஆனோடனே உள்ள இருக்க பாடி ஏஜிங் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஆரம்பிச்சிடும். ஸோ இது ஒரு ப்ராப்ளம். இன்னொன்று, ஃபோன் எவ்வளோ க்ளீனாக இருக்குது தெரியாது. எல்லா இடத்துலையும் கையில் வைக்கிறோம், எல்லா இடத்துலையும் கீழே வைக்கிறோம், வச்சுட்டு அந்த ஃபோன் எடுத்து காதில் வைக்கிறோம். அப்போ அந்த கிருமிங்கப்பட்ட ஆக்னி வரும். ஃபோனை பார்க்கறது இல்லை, அது யூஸ் பண்ணுற விதத்தில் அந்த பிரச்சனை. இந்த கையை வச்சுட்டு ஃபேஸில் வைக்கிறீங்க இல்லையா, இப்படி ஃபேஸில் வச்சிங்கன்னா இங்கேருந்து இங்கே கிருமி எடுத்து அங்கே வச்சிட்டிங்க. ஸோ இந்த மாதிரி கையை எடுத்து வைக்கிறது செய்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகளில் வரும். அசச்சு ஃபோன் பகல் நேரத்தில் தேவைக்கு பயன்படுத்துறது பிரச்சனை கிடையாது. நம்ம ஃபோனை யூஸ் பண்ணோம், ஃபோன் நம்மளை யூஸ் பண்ணிடக்கூடாது.